ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12 அப்படின்னாலே ஒன்று விரயமாக அல்லது நஷ்டம் தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் ஏதாவது முதலீடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக எய்ம் பண்ணி அவங்க நல்லவங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நம்பிக்கைக்குரியவளாக அவர்கள் இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. நல்லா நம்பி சில பேரை நீங்கள் துணிஞ்சு செயல்படலாம், அவங்கள நம்பலாம். ஸோ அது இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் இருக்குது, ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்களும் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக நீங்கள் லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும், அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. பட் உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதெல்லாம் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நல்ல பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இந்த வாரம் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கை சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தால் கூட அந்த லவ் சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் என்பதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலோ மகாலட்சுமியினுடைய வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம்.